ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஆத்திஃப் யூடியூப். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் இந்த சேனலில். கடைசியாக வந்து ஜெயிலர் படத்துக்கு தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பண்ண கிடைக்கல பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தா அரண்மனை 4. ஸோ அரண்மனை 3 படத்துக்கு வந்து ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் வியூவர்ஸ் அந்த வீடியோ பார்த்துருந்தாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தை வந்து இயக்கிக்கிறது வழக்கம் போல் நம்ம சுந்தர்சி அவர்கள். ஸோ அதே படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு. இந்த முறை இந்த படத்தில் வந்து தமன்னா, ராஷிகண்ணா, யோகி பாபு, இன்னும் சில பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த முறை வந்து அரைச்சமாகவே அரைக்காமல் கொஞ்சம் அந்த கிரைண்டரை மாற்றிட்டாரு. இந்த முறை வந்து அந்த கிரைண்டர்னா அந்த ஸ்க்ரீன் பிளேயை மாற்றிட்டாரு. அரைச்சமாகவே தான் அரைச்சிக்கிறாரு. கதை தான் அந்த அரைச்சமாவு. அந்த மாவை வந்து அப்படியே வச்சுட்டு ஸ்க்ரீன் பிளேயை மாற்றி விட்டாரு. என்ன கதைன்னு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பூசாரி தான் மகளோட ஒரு படகுல போய் கொண்டிருக்கும்போது அவர் மூலியமா ஒரு பெரிய ஒரு பிரேதாத்மா வெளியே வருது. அந்த பிரேதாத்மா அவர் மகளை கொண்டுட்டு அந்த மகமாயே மாறுது. அதுக்கப்புறம் அந்த பூசாரி அந்த மகளை கொண்டு அந்த பிரேதாத்மாவை தான் வசியம் படுத்தி தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. அந்த பிரேதாத்மா செய்யற விஷயங்கள், அதுக்கப்புறம் எப்படி நம்ம கதாநாயகனுடைய கதைக்குள்ள இந்த பிரேதாத்மா வருது, அதை எப்படி தோக்கப்படுது என்கிறது தான் இந்த கதையை. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி வந்து மியூசிக் டைரக்ட் பண்ணிக்கிறாரு. ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லலாம். தமன்னா சூப்பராக நடிச்சிருந்தாங்க, சந்தோஷ் நடிச்சிருந்தாங்க, இன்னும் சில பேர் நடிச்சிருந்தாங்க. ராஷிகண்ணாவுடைய கேரக்டர் பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஏதோ வந்துட்டு போகிற ஒரு பாசிங் கேரக்டர் மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு ஸ்கோப்பும் இல்லாத ஒரு கேரக்டர் தான் இருக்குது ராஷிகண்ணாவுடைய கேரக்டர். ஸோ சுந்தர்சி அவர்களுடைய கேரக்டர் தான் இந்த படத்துல மெயின் கேரக்டர். வேற ஒன்றுமே இருக்காது. அந்த கேரக்டர் மட்டும்தான் படத்தை வந்து நகர வைக்குது, வேற ஒரு கேரக்டரும் இல்லை. ஆனால் என்ன காமெடி வைஸ் வந்து இந்த முறை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. யோகி பாபு அண்ட் இன்னும் சில பேர் நடிச்சிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கிறாரு. இந்த முறை என்னன்னா அரண்மனையை கொஞ்சம் மாற்றி விட்டாரு. அரண்மனையே இல்லை, இந்த முறை வந்து கொஞ்சம் வீடு மாதிரி எடுத்துட்டாரு. போன படத்துக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அந்த படத்தில் வந்து மாவல் ஸ்டூடியோ மாதிரி படத்தை எடுத்துருந்தாங்கன்னு. இந்த முறை சரி மாற்றிட்டாருன்னு பார்த்தா சாரி, இந்த முறையை அவர் மாற்றவே இல்லை. போன முறை வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அந்த கேரக்டர்ஸ் எடுத்திருந்தாரு அண்ட் ஸ்பைடர்மேன் எல்லாத்தையும் எடுத்திருந்தாரு. இந்த முறை அப்படி அவர் மாறி ஸ்கார்லட் விட்சையும் இன்னும் சில கேரக்டர்ஸை யூஸ் பண்ணியிருந்தாரு இந்த படத்தில். அந்த ஸ்கார்லட் விட்ச் வேற யாரும் இல்லை, நம்ம தமன்னா. அவங்க தான் இந்த முறை வந்து மாவல் கேரக்டராக மாறிடுறாங்க. இந்த படத்தில் வந்து நிறைய கடைசி கிளைமேக்ஸில் வந்து நிறையா பயங்கரமான சில ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஓவராக நம்ம கல்வி ஊற்ற தேவையில்லை, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆத்திஃப் யூடியூப் சேனலுக்கு. இந்த பெல் ஐக்கன் அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும்னா கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஆத்திஃப். நன்றி.